Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. சூப்பர்மேன் படம் வந்து ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கர ஹைப்போட ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த சூப்பர்மேன். பிகாஸ் லிட்டரலா 12 வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர்மேன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஆப்வியஸ்லி ஹைப் இருக்க தான் செய்யும். அண்ட் பத்தாவதுக்கு ஜேம்ஸ் கன் வர டைரக்டர். ஆல்வேஸ் ஜேம்ஸ் கன் வந்து ஒரு காமிக் புக் மூவி எடுத்தாரு அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் எப்பவுமே நல்ல ஒரு படமா தான் அமையும். அந்த வரிசையில இந்த படமும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லனா டிசப்பாயிண்ட் பண்ணுச்சா? டு ஐ ஹேட் சூப்பர்மேன் ஆர் டு ஐ லைக் சூப்பர்மேன்? அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து நான் ஸ்பாயிலர் இல்லாம சொல்ல பாக்குறேன். சிம்பிள். இந்த கதை என்ன தெரியுமா? ரியல் லைஃப் ஸ்டோரியை அப்படியே சூப்பர்மேனுக்குள்ள வந்து செலுத்திருக்காங்க இந்த படத்துக்குள்ள. லிட்டரலி எப்படின்னா ரியல் லைஃப்ல ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் எப்படி இந்த வெர்ஷன் ஆஃப் இந்த புது சூப்பர்மேனுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்காங்களோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ, அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இந்த லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் வந்து இருந்துச்சு. காமிக்ஸ்ல இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். லைக் மொத்தமாவே ஹேட்ட பரப்புற இந்த சூப்பர்மேனுக்கு அகைன்ஸ்டா சூப்பர்மேன் மேல ஒரு ஹேட் இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த லெக்ஸ் லூத்தர் அப்படின்றது தெரியும். பட் இப்போ இது ரியல் லைஃப் கூட பயங்கரமா கனெக்ட் ஆகுது. எப்படி இந்த மாதிரி எல்லாம் சூப்பர்மேன்லாம் எங்களால பார்க்க முடியாது, இவனெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு ரியல் ஹேட் இருக்குல்ல, அதுதான் படத்திலுமே இருந்துச்சு. அதுதான் பேசிக் கான்செப்ட்டுமே. அந்த ஹேட் எப்படி சூப்பர்மேன் வந்து ஓவர் கம் பண்றாரு அப்படின்றதான் படமே. லிட்டரலா அதுதான் படம். டாக்ஸிக் ஃபேன்ஸ் வெர்சஸ் சூப்பர்மேன் தான் இந்த படமே ஆக்சுவலா. இப்போ இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற மாதிரி நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரே லைன்ல இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லணும் அப்படின்னா, ஐ லவ்ட் சூப்பர்மேன் as a கேரக்டர். சூப்பர்மேன் ஒரு கேரக்டரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேவிட் காரன்ஸ்வர்த் ஆஃப் சூப்பர்மேன் வாஸ் குட். ஆனா இது ஒரு படமா என்ன வந்து நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓவராலா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைக்கல. ஓகே, ஒரு டீசென்டான படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு தவிர்த்து பயங்கரமான ஒரு படம், சூப்பர்வான ஒரு படம், டிசியூக்கு ஒரு தரமான ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரல. கேரக்டரா எனக்கு ரொம்ப பிடிச்சதே தவிர்த்து படம் வந்து கொஞ்சம் ஓகே தான். இதுதான் எனக்கு ஹானஸ்டா வந்த ஃபீலிங். உடனே என்ன வந்து ஸ்னைடர் ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஸ்னைடர் ஃபேனா இருந்தா நான் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன்? அண்ட் அதுவும் நம்ப முடியாது அப்படின்னா ப்ரூஃபுக்கு இன்னொருத்தையும் சொல்றேன். நான் இது வரைக்கும் மேன் ஆஃப் ஸ்டீலும் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த சூப்பர்மேன் கண்டென்ட் நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் எதையுமே பார்க்காம விட்டு வச்சிருந்தேன். அப்பதான் ஜேம்ஸ் கனோட ஐடியாலஜி எப்படி இருக்கு, ஜேம்ஸ் கனோட விஷன் ஆஃப் சூப்பர்மேன் எப்படி இருக்கு அப்படின்றத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் வேற யாராச்சும் பார்த்துட்டு வந்துட்டேன், வேற எதனா ஒரு வெர்ஷனை பார்த்து வந்துட்டேன்னா இது மாதிரி அது இல்லையடா அப்படின்ற மாதிரி நான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் எந்த சூப்பர்மேன் மூவிஸும் பார்க்க கூடாதுன்ற ஒரு டிசிஷன் எடுத்தேன். இதுக்கப்புறம் பார்ப்பேன். இந்த படம் பார்த்துட்டேன்ல, இதுக்கப்புறம் போய் பார்ப்பேன். பட் இப்போ இந்த ஒரு புது விஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கிறதுக்காக நான் வந்து வேற யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எதையுமே பார்க்காம இருந்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் எனக்கு சூப்பர்மேன் இவரோட வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே வந்து சூப்பர் ஹீரோ சிட்டிசன்ஸை காப்பாத்துறது, மக்களை காப்பாத்துற அந்த ஒரு கண்டென்ட் எனக்கு பிடிக்கும். லைக் தண்டர்போல்ட்ஸ்ல கூட பார்த்திருப்போம் எப்படி வந்து இந்த தண்டர்போல்ட்ஸ் போயிட்டு மக்களை காப்பாத்துறாங்க. எனக்கு வந்து அது பிடிக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு பிடிக்கும். இவரோட பேசிக்கலி இவரோட பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, ஃபைட் பண்றதை விட, அதாவது ஒரு சண்டையில ஈடுபடுறதை விட அந்த ஒரு விபத்து ஏற்படுத்துற சேதத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அதாவது ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவரோட பிரையாரிட்டியா இருக்கு ஃபைட்டிங் பண்றதை விட. அந்த ஒரு ஐடியாலஜி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் அதான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் இது மாதிரி என்னால எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போக முடியும். அமேசிங் ஸ்பைடர்மேன்ல அந்த பிரிட்ஜ் சீன் இருக்குல்ல, கார்ல ஒரு பையன் மாட்டிப்பான், ஸ்பைடர்மேன் போய் காப்பாத்துறதுக்கு, எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இவ்வளவு புகழ்ந்து தள்ளுற அப்புறம் ஏன் எனக்கு வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலன்னு சொல்றேன்னா, எவ்ரி கேரக்டர் டிட் தேர் ஜாப். எல்லா கேரக்டருமே எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து இந்த சூப்பர்மேன் வந்து ஒரு படமா ஃபீல் ஆகிறத விட ஒரு மாண்டேஜ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு மாண்டேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வீடியோ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு வீடியோல டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தவிர்த்து ஒரு படம் மாதிரி எனக்கு இது ஒரு ஃபீலிங்கே வரல. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னமோ மிஸ் ஆகுதேடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுதான் இந்த ஒரு படமா ஃபீல் ஆகல அப்படின்றது அந்த ஒரு காரணம்னு நினைக்கிறேன். லெக்ஸ் லூத்தரா இருக்கட்டும், லெக்ஸ் லூத்தர்லாம் பயங்கர எனக்கு தெரிஞ்சு வெறுக்கப்பட்ட ஒரு வில்லனா இருப்பான். அதுதான் வில்லன்ஸ் அப்படிதான் இருக்கணும். லெக்ஸ் லூத்தர் வாஸ் குட், மிஸ்டர் டெரிஃபிக் வாஸ் குட், அந்த கை கார்ட்னர் வாஸ் குட், கிரிப்டோ வாஸ் குட், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்க வந்து சொல்லலாம் ஒரு மார்வல் ஃபேன் அப்படின்றதுல எனக்கு படம் புரியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். பட் படம் புரியாம போறதுக்குலாம் இங்க எதுவும் இல்ல. இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். பெருசா லைக் காமிக்ஸ் தெரிஞ்சாதான் இந்த படம் புரியும் அப்படின்ற மாதிரிலாம் இதுல எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இது ஒரு மூவியா ஃபீல் ஆகல அப்படின்றது இன்னும் வரைக்கும் என்னால ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல. ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஒரே ஒரு ஃபைட் சீன் தான் சூப்பர்மேன் வச்சு இருக்கு. லிட்டரலா அல்ட்ராமேன் கூட வர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் மட்டும் தான் சூப்பர்மேன் வந்து ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அகைன் நானே தான் சொன்னேன், சூப்பர்மேனோட பிரையாரிட்டி வந்து மக்களை காப்பாத்துறது, அதாவது அணில் எல்லாம் கூட காப்பாத்திட்டு இருப்பாரு, அந்த பெரிய மான்ஸ்டரை கூட அடிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஃபைட்டிங் சீன்ஸ் அவ்வளவா வைக்க முடியாது அப்படின்றது எனக்கு புரியுது. பட் ஆஸ் அ டைரக்டரா அவர் நினைச்சிருந்தாருன்னா சூப்பர்மேன் அவுட் அண்ட் அவுட் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அங்க வைக்க முடியும். அந்த மாதிரி வச்சு ஒரு ஃபைட் சீனை லைக் இன்டென்ஷனலா வச்சிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் ஃபைட் சீன் சுத்தமா இல்ல. சரி, நான் ஒரு காமிக் புக் ஃபிலிமுக்கு போறேன், ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமுக்கு போறேன் அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கணும். ஸ்டோரி இருந்தா அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். பட் நான் வந்து ரொம்பலாம் பயங்கரமான ஒரு ஸ்டோரி
இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன். நான் எதிர்பார்த்து போறது எல்லாமே ஃபன்னா இருக்கணும் படம், என்ன எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னா இட் இஸ் குட். ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய இருக்கணும். பிகாஸ் எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸும் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பேஸ் பண்ணி தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஃபைட் சீன்ஸ் எதிர்பார்ப்பேன். அந்த டைட்டில் கேரக்டர் வச்சு வர ஃபைட் சீன்ஸ் நான் எதிர்பார்ப்பேன். அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்துக்கு நான் போனேன். ஒரு சில ஃபைட் சீன்ஸ் இருக்கும், அந்த ஹீட் விஷன்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். மேபி நான் எதிர்பார்த்திருக்க கூடாது போல இருக்கு. லைக் சூப்பர்மேன் சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது எல்லாமே அந்த சூட், அந்த சூட் மேல இருக்க எம்பளம், யூனிக்கா ஒரு அவுட்ஃபிட், லைக் பேண்ட் மேல ட்ரங்க்ஸ் போடுற மாதிரி ஒரு அவுட்ஃபிட், பின்னாடி இருக்க கேப், அண்ட் அடுத்ததான் ஞாபகம் வருது அவரோட ஹீட் விஷன் தான். படத்துல ஒரே ஒரு சீன்ல மட்டும் தான் இவர் வந்து ஹீட் விஷனை யூஸ் பண்றாரு. ஒரு லிட்டரலா ஒரே ஒரு ஷாட்டுக்கு மட்டும் தான் இவர் வந்து ஹீட் விஷனை யூஸ் பண்றாரு. அட்லீஸ்ட் அல்ட்ராமேன் கூட நடந்த அந்த ஃபைட்லயாச்சும் ஹீட் விஷனை யூஸ் பண்ணிருக்கலாம். இதுக்கு எதனா நான் காமிக்ஸ்ல எதனா தெரிஞ்சுக்கணுமா, டிசி காமிக்ஸ்ல இருந்து இதுக்கு எதனா நான் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எதுவும் ரீசன் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் ஹீட் விஷன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லயாச்சும் நிறைய சீக்வன்ஸ்ல அந்த ஹீட் விஷன் யூஸ் பண்ற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இவங்க ஸ்டார்டிங்ல சொன்னாங்கல்ல அந்த ஒரு வார் அப்படி தடுத்து நிறுத்தான்னு சொன்னாங்கல்ல, அதையாச்சும் விஷுவலா காமிச்சிருக்கலாம். அங்க போயிட்டு பல டேங்கரை பறக்க விட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதை விஷுவலா காமிச்சிருந்தா வச்சு ஓரளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும். நான் வந்து ஒரு படத்தோட டைட்டில் கேரக்டர், அந்த படத்தோட ஹீரோ வச்சு வர ஃபைட் சீக்வன்சஸ் நான் ரொம்பவே விரும்புற ஒரு ஆள். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இட் இஸ் நாட் மை டைப் ஆஃப் ஃபிலிம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய இந்த ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு பிடிக்கும். ஜேம்ஸ் கன் கூட ஃபிகர்ட் இட் அவுட். லைக் ஃபைட் சீன்ஸ் பிளஸ் இந்த ஹியூமனிட்டியை சேவ் பண்றது, இதையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்க முடியும். ஏன் இந்த இடத்துல கோட்டை விட்டாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ குட் பி ராங். அகைன் நான் சொல்றது அதேதான். எனக்கு ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, சூப்பர்மேனோட ஐடியாலஜி பிடிச்சிருக்கு. இந்த டேவிட் காரன்ஸ்வெட் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனை எல்லாரையும் அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து மொத்த படத்துக்கும் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு லைட்டா தோணுது. ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன். ஐ குட் பி ராங். நான் வந்து இதுல ரொம்ப டீடைலா போக விரும்பல. மேபி எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களா இருக்கலாம் இது. பட் பரவாயில்ல. இப்போதைக்கு நான் வந்து உடனே வந்து நேத்து வந்து சொல்லியிருந்தேன் ரேட்டிங் வந்து 7 out of 10 மாதிரி கொடுத்திருந்தேன். அது வந்து தியேட்டர் விட்டு வெளியே வந்து அப்போ எனக்கு தோணுன ரேட்டிங். எப்பவுமே நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு அப்போ ஒரு தாட்டோட இருப்பேன், ஒரு ரேட்டிங்கோட இருப்பேன். படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டிஃபரெண்டான ஒப்பீனியன் வரும். எனக்கு எப்பவுமே யூஸ்வலா அது நான் பண்ற ஒரு பழக்கம் அது. அப்படி பண்ணும்போது இந்த படத்துக்கு ரேட்டிங் இன்னும் லைட்டா கம்மியா போற மாதிரி தோணுது. பட் ஐம் நாட் கோனா சேஞ்ச் இட். 7 out of 10 இருக்கட்டும். டிசியோட ஒரு புது ஸ்டார்ட், அதுக்காக நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டா நான் வந்து 7 out of 10 வச்சுக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் a decent மூவி. ஒரு டிசி ஃபேனாவோ ஒரு சூப்பர்மேன் ஃபேனாவோ நீங்க பல வருஷங்களுக்கு இருந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you might love the film. because ஃபேன்ஸா இருந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கும் அவுட்சைடரா இருந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஒரு நார்மல் ஆடியன்ஸா வெறும் மார்வெல் மட்டும் ஃபாலோ பண்ற ஒரு ஆடியன்ஸா இருந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த டிசி ஃபேன்ஸ் ஆர் சூப்பர்மேன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய டவுட் தான். பிகாஸ் நான் டிசியை பொறுத்த வரைக்கும் வெறும் பேட்மேன் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன். பேட்மேன் அண்ட் ஜோக்கர் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன். சூப்பர்மேன் கேரக்டர் மேல எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்ல. இப்போ எனக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. அடுத்து எங்க வராரு பார்க்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபார்ம் யுவர் ஓன் ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூ கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே எப்படி தெரியுமா ரிவ்யூஸ் பார்ப்பேன், படம் பார்த்துட்டு வந்துட்டு தான் மத்தவங்களோட ரிவ்யூஸே நான் வந்து பார்ப்பேன். பிகாஸ் படம் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த படத்தை பத்தி அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூஸ் பார்ப்பனே தவிர்த்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நான் என்னைக்குமே டிசைட் பண்ணது கிடையாது. நான் படம் பார்க்க போறேன்னா பார்க்க போறேன், படம் பார்க்க போறதுல டிசைட் பண்றேன்னா பார்க்க மாட்டேன். ரிவ்யூ வந்து என்னோட மைண்டை மாத்த போறது இல்ல. சோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. படம் பார்க்க போறேன்ற டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா படம் போய் பாத்துருங்க. சோ இதுதான் என்னோட ஃபைனல் ஒப்பீனியன். அண்ட் லாஸ்டா ஒரு அட்வைஸ், காசு இருக்கு லைக் என்னால ஐமேக்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னா மேபி ட்ரை இட் இன் ஐமேக்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து நார்மல் ஸ்கிரீன்ல பார்த்தப்போ சைட் பார்ஸ் வந்துச்சு, சைட்ல வந்து கட் ஆயிடுச்சு. சோ அதனால ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஸ்கிரீன் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் ஐமேக்ஸ் 2Dல போய் பாருங்க, அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே இந்த 3D கிளாஸ் கொடுத்து எப்ப பாரு எல்லா மூவிக்கும் சேச்சுரேஷன் வந்து குறைச்சு விட்டுறானுங்க. சோ காசு இருந்துச்சுன்னா மேபி ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஐமேக்ஸ் அளவுக்கு இந்த படம் வர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த படம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆர் நாட் வர்த் ஃபார் ஐமேக்ஸ். அந்த அளவுக்கு காசு கொடுத்து எந்த படமும் பாக்குற அளவுக்கு வர்த்து கிடையாது. இன்டர்ஸ்டெல்லார் அளவுக்கு அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்தா அப்ப வேணா நீங்க கன்சிடர் பண்ணலாமே தவிர்த்து அந்த ஒரு சைட் பார்க்காக தான் நான் சொல்றேன். ஃபுல் ஸ்கிரீனோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காசு இருந்துச்சுன்னா ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததா ஃபென்டாஸ்டிக் 4 வருது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போது. அது ரிலேட்டடா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா